ஐயா விட்டகதை குறைகள் பாட கொண்டுட்டு வந்துட்டோம். சரி தாலியை கட்டுங்க. உடனே கட்டுங்க. ஏம்மா தாலியை கட்டணுமா? என்ன தாலியெல்லாம் கட்ட முடியாது. என்ன பகவான் இப்படி சொல்லுதிய? ஏன் பகவானை கட்ட முடியாது? என் மாறி நீ போகும்போது எப்படி போனேன்? எப்படி போனேன்? அக்கா தங்கச்சி மகனை கொல்லுறதுக்கு பெண்களா போனீங்க. ஆமா. இப்ப எப்படி கைலாசத்துக்கு வந்திருக்கீங்க? ஆமா. ஒரு கைப்பிள்ளையோட வந்திருக்கீங்க. சரி மக்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவன் எதுக்காக அந்த குழந்தைய வண்டில கரை செஞ்சாரு? கைலாசத்துல ஒரு சக்தி இருக்கும் போது வேற சக்தி இருக்க முடியாது. கூடாது. அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்துரும்ல. பார்வதி எடுத்து நமக்கு மனைவியா இருக்கா பகவானுக்கு. சரி இவா மகனை கொண்டுட்டு வந்தானா தாலி கட்ட சொல்லுவா. அத முடியாதுன்னு நம்ம வண்டில ஒரு பாடங்களை கருவி செஞ்சோம். சரி இந்த பிள்ளை இருக்கிறதுனால ஆண்டவன் மாதிரி என்ன சொல்றாரு பாருங்க. கல்யாணமாகலையே குழந்தையோடு வந்தது குத்தமா? ஆமா அவர்தான் போட்டிருக்காரு. அவரே கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. சரி எந்த பிள்ளை ஒரு பெண்ணாவது பிள்ளை பண்ண நம்ம தாலி கட்ட முடியுமா? தாலி எல்லாம் கட்ட முடியாது. சரி இடத்த காலி பண்ணுங்க. ஆமா இப்போ நீங்க அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் தாலி கட்டலன்னு வச்சுக்கோருமே. கைலாசத்துல மகுடாசுரனை எப்படி கொன்னமோ உனக்கு இந்த அருவா உண்டு. என் மாறி உனக்கு வரத்தை கொடுத்த சிவனே நீ சோதிக்க போறியா? பகவானே தாலியை கட்டுங்க. கட்டுங்க பகவானே. என்ன தாலியை கட்ட மாட்டாங்க? ஆமா ஏக்கா முப்படாதி தங்கச்சி தாலி வா போவோம். சரி கைலாசத்துல கிழக்கு கோட்டை வாசலுக்கு போவோம். சரி விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்துல ஆமா சூரியன் உதிக்கும் போது சரி 8 பேர் 8 பொட்டு தாலி எடுங்கடி. அவர்தான் கட்ட மாட்டேன்டாருல. நாமளே கட்டிக்கிடுவோம். சரி 8 பொட்டு தாலி எடுங்க. என் அம்மையான மாரியம்மாள் காளியம்மாள் முத்தார் முப்படாதி சந்தாமாரி தரமாரி பத்திரகாதி வடக்குவாச்செல்வி தங்கம்மாள் அழகு துர்க்கையம்மாள் 8 பேர் இருந்து கொண்டு தாலி எப்படி எடுத்து கட்டுதா பாருங்க. அந்த சிவன் தான் தாலி கட்ட மாட்டேன்னுட்டாரு. நாமளே 8 பேரும் தாலி கட்டுவோமே. 8 பொட்டு தாலி எடுத்தா. சரி அம்மன்மார் கழுத்துல ஒரு பொட்டு தாலி தான் கிடக்கும். பொட்டு தாலி எடுத்து தானே தாலியை மாங்கலித்து கெட்டார். இந்த உலகத்தில் இந்த மாரியும் காலியும் இருப்பது உண்மையானால் உம்முடைய சிவநாமம் இருக்கும் வரை இந்த சக்தி மாரிக்கு நீதான் கணவன். கணவன் தொட்டு தாலி கட்டின கணவன் அல்ல. சரி உம்முடைய பெயரை சொல்லி நாங்க தாலி கட்டிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய போது மாரியம்மாள் தாலி கட்டும் போது தேவாதி தேவர்கள் சும்மா இருந்தாங்களா? அவளே தாலி கட்டுதா? ஆமா எல்லாரும் சோபனம் மாறுதாங்க பாருங்க. சரி தாலி கட்டுறாங்க பத்தில அம்மன்மார்கள் வந்து எம்மா சோபனம் சோபனம் மாறிக்கிட்டா சோபனம் கட்டிடுவாரா?
போவோம், இவரு இறந்துடமாட்டாருல, உலகத்துக்கு போவோம். நமக்குன்னு ஊரில் இருக்கு, உலகம் இருக்கு. சரி, அங்க போய் நம்ம வாழ்வும் காளியம்மா மாரியம்மா ஓடியா போவோம். அப்பவும் நம்ம இருக்கக்கூடிய மாறி சும்மா விடல. என்ன தாலியக்கா போறதுலயே புரியா இருக்கேட்டி, என்னடி இப்படி தாலி கட்ட மாட்டேன்னு ஏமாத்திட்டாரு. சரி, நம்மளை ஏமாத்தின பகவான சும்மா விடலாமா? அவரை நான் ஒரு பொழுதாவது சோதிக்கணும். மாறின்னு யாருங்கிற நிரூபிக்கணும். எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? ஏன் மாறி என்ன உனக்கு வரந்தனடி வேணும்? ஆமா, ஏட்ட வரத்தெல்லாம் சிவபெருமான அள்ளி அள்ளி கொடுப்பாராம். ஆமா, ஏன்னா ஆண்டவன் நம்ம படைத்த உலகத்தை மட்டும் அனைவரும் பேக்கிறது கொடுப்பாரு. சரி, என் மாறி என்ன என்னம்மா வர வேணும்? என் பகவானே எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? எனக்கு அந்த முத்து இந்த முத்து எடுத்து போட்டுட்டா கழுத்துல போட்ட முட்டையே கண்ட மாதிரி ஆயிருக்கு. ஆமா, அது மட்டுமா
போட்ட முத்தே என்ன முந்திட்டு போடுங்கம்மா நான் ஒன்னும்
இருக்கங்குடிக்காரி முத்து போடும் வித்தக்காரி முனிநாட்டு குலவக்காரிய முத்துமாரி. முத்துமாரிங்கிறவ வேற அம்மா மாறி தனி கிடையாது. சரி, இவ பிறக்கும் போது மாரியாத்தான் பிறந்தா. சட முடிய கொடுத்தனா இவருக்கு பேரு சடமாரின்னு பேரு. சரி, சந்தன காப்புல இருக்கிறவங்களுக்கு பேரு சந்தன மாரியா. சந்தன மாரி கருமை நிறத்தோடு இருப்பதனால இவருக்கு பேரு கருமாரி. சரி, உருவமாரி வருவதனால இவருக்கு உருமாரி அல்லவா. இப்போ அவ முத்து வரம் வாங்கியதுனால இருக்கங்குடிக்காரி உனக்கு இன்னிலிருந்து என்ன பேர் தெரியுமா? என்ன பெயரு? முத்து வரம் வாங்கியதால் முத்து மாறி வந்த பேரு. உனக்கு முத்துவரம் வாங்குறது சொந்தக்காரி நீ ஒருத்தி தான். ஒருத்தி மட்டும்தான். அதனால உனக்கு இன்னிலிருந்து முத்துமாரி ஒரு பேரு. சரி, முத்துமாரி இவதானே. ஏ பாரதி அக்கா, நீ கவலைப்படாத. நீ போய் உன் புருஷனுக்கு தண்ணி எடுத்து கொடு. சரி, வேப்பங்களே வைக்க முதல்ல எங்க உன் வீட்டு வாசல்ல இருக்கணும். ஆமா, வச்சாத்தான் நான் மாறி உள்ள வருவேன். சரி அக்கா, வாங்கடி போவோம். நம்ம அத்தான் வீங்கிட்டே கிடக்காரு. ஏடி உடனே தூக்கிட்டு இருந்துவா உட்காரு. ஏத்தாரே காளியம்மா என்ன ஏ மாறி என் கருங்காளி ஏன் முண்டக்கடி காளி. முண்டக்கடி அம்மன் ஒரு அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, அவ அங்கதான் உட்கார்ந்து கண்ணகன விட்டுக்கிட்டு காளி மாறியோடு. சரி, அந்த வேந்தரசன் வேள்வியில ஒரு வேப்ப மரம் முளைச்சிருக்கு. ஆமா, வேப்பங்களை உடைச்சு வீட்டு வாசல்ல வை. சரி, மஞ்சள் தண்ணிய ஊத்து. ஆமா, 3 தண்ணி ஊத்து. சரி, நான் வருவேன் மாறி. ஆமா, எந்த ஊர் மாறி? இருக்காளே ஈராத்து மத்தியில் இருக்கும் ஈராத்துக்காரி மாறி. எப்படி வாரா? எப்படி வேப்பங்கோல கையில எடுத்து வாராளே மாரியம்மா. வேப்பங்களே கையில எடுக்கா. சரி ஏக்கா, இந்த முத்துக்கு நான் தானே சொந்தக்காரி. ஆமா, வேப்பங்களை மட்டும் போதுமா? போதும் போதும். காளியம்மா, இந்த வேப்பங்களை மட்டும் காணாதடி. நம்ம அத்தானுக்கு முத்தை இறக்கணுங்களா? ஒரு கருங்காலி குச்சி கையில வச்சுக்க. கையில வச்சுக்க. அம்மன் கோலுன்னு சொல்லுவாங்க, பெரம்பு கோலு. ஆமா, அதை கையில வச்சுக்க. சரி, பகவான உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடவி இறக்கு. ஆமா, ஆண்டவா பகவானே காளி கிட்ட மாட்டேன் ஏமாத்தினீரு. அதனால நான் உங்களை முத்து போட்டு சோதிச்சு பார்த்தேன் இருக்கங்குடிக்காரி. சரி, அவன் முத்தை எப்படி இறக்க பாராவாங்க? எப்படி? உச்சியிலே போட்ட முத்து போட்ட முத்து உச்சி மாறி அம்மா இறக்கிடுவா. முத்து
உலகில் பிறந்த உச்சிரி மாகாளி இருக்கிறார். ஆமா கண்ணதில ஓட்ட முத்தை எங்க அண்ணாத்தான் வந்து இருக்கிறாரா. சரி அயலில ஓட்ட முத்து குத்தி அம்மா வந்து இறக்குதா. கழுத்தலில போட்ட முத்த நம்ம காளி வந்து இறக்கிருக்கா. மாரவில போட்ட முத்த நம்ம மாரித்தாய் வந்து இறக்கிருக்கா. முத்த இறக்கும் போது போடுங்கள ஒரு குலவை இரவில போட்ட முத்தையும் அனகாசி வந்து இறக்கிருக்கா. இடுப்பதில போட்ட முத்து நம்ம இருக்கங்குடியா வந்து இறக்கிருக்கா. சரி துணையதில போட்ட முத்த நம்ம துக்கையம்மா வந்து இறக்குதா. போட்ட முத்தையன் ஆகாத்த வந்து இறக்கிருக்கா. உள்ளங்காலு பாதத்தில போட்ட முத்தை எல்லாத்துக்கும் மூத்த பத்திரகாளி வந்து இறக்கிறா. இந்த முத்தந்த மாதிரி ஊருக்கு கொண்டு போனானா ஊரு மக்கள் பிழைக்க மாட்டாங்க. முத்த நம்ம வறுத்து கொடுக்கணும். மறுபடியும் இந்த பார்வதி கூட பிறந்த அண்ணனை கூப்பிடுதா பாருங்க. எப்படி கூப்பிடுதா பாருங்க. பார்க்க ஐயா பிறந்த தங்கச்சியா கூப்பிடுதான் நம்மள. சரி வாடி வாராரு. ஆமா தங்கச்சி என்ன என்ன உனக்கு என்னம்மா ஆபத்து நாள் மட்டும் தான் அண்ணன் கூப்பிடுத. என்ன யாரோ மாறின்னு பிறந்து வந்தா என் தங்கச்சி மாறுகளா. சரி அவன் முத்த வாங்கிட்டு போயிட்டா. அவளுக்கு தாலி கட்டுறது ஏமாத்துக்காரு என் புருஷன். சரி நான் பார்வதி இருக்கேன்னு தெரிஞ்சுதான் ஏமாத்தினாரு. ஆனா அந்த மாறி முத்த போட்டு சோதிச்சுட்டா. சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய வாசல தை மாசமா படிச்சுட்டு இருக்கோம். இதை எனக்கு முத படிச்சுட்டு இருக்கோம்மா. சரி சின்ன வயசுல வாய் பேசாம இருந்து 4 வயசு வரைக்கும் வாய் திறக்கல. ஆமா இந்த இருக்க முடியல. எங்க அம்மா அப்பா வந்து எனக்கு மாவளை கெடுத்து எனக்கு 4 வயசுல வாய் திறந்து பேசிருக்கேன். சரி இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலை பாக்குறேன். ஆமா வேற எங்கேயும் இல்ல. சரி கோயில்பட்டி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலை பாத்துட்டு இருக்கேன். வாயில மண்ணை போட இப்போ 9 மணிக்கு காலேஜுக்கு போகணுங்க இருந்து. அது மட்டும் இல்ல 2000 ஒரு 3000 இன்னைக்கு இருக்கக்கூடிய மாரியம்மாளுடைய அருளால. சரி அண்ணாச்சி மணி அண்ணாச்சி தூத்துக்குடியில இருந்து நமக்கு 501 ரூபாயை 501 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார். சரி அருளால. ஆமா எனக்கு இன்னைக்கு என்ன சிறப்புனா முத மேடையில வில்லு படிக்கேன். சரி எங்க ஐயா மதிப்பிற்குரிய பெருமதிப்பிற்குரிய அன்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா அரங்காவலர் ராமமூர்த்தி ஐயா அவர்களும் சரி செயல் அலுவலர் சுரேஷ் ஐயா அவர்களும் மற்றும் படிக்கும் போது 501 ரூபாய் நமக்கு 501 லட்சம் வாலி வழங்கிய செல்வச்சியுமா. எப்படி தை மாச கடைசி வெள்ளிக்கு விடிய கால அமாவாசை இன்னைக்கு முதல் வெள்ளி செய்ய படிச்சாலும் 5 மணிக்கு. எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா என் வாழ்க்கையிலேயே சரி முத இருக்க முடியல படிக்க என்னுடைய வில்லுப்பாட்டை என் வாழ்நாள் முழுவதும் இருந்து பாக்கணும்னு என் வாழ்க்கையிலேயே செயல்பட்ட அவங்களே இன்னைக்கு கொண்டாடி போட மாட்டாரா. அதானே ஐயா மாறி கொடுக்காம போட்டிருக்கேன். சரி ஆத்தாவுடைய அதுதான் ஐயா நமக்கு வாய்ப்பு இருந்தா 6 மாசம் கொடுத்தாங்கன்னா நீ இன்னும் 4 ஜம்மி இனிமே போட்டதான்டா வருவேன். அதானே காலேஜுக்கு போன நேரம் ஆயிட்டு எந்த அபியான மாறி வாழ வேண்டும் என்று எங்களுடைய வில்லுப்பாட்டை அழகாகவே ஒளிப்பதிவு செய்து வரக்கூடிய களக்காடு அருகிலுள்ள தேவநல்லூர் நகரத்திலே வந்திருக்கக்கூடிய டிஎன்ஆர் லட்சுமி வீடியோ சேனல் அவர்கள் எங்களுக்காக எங்க கூட வந்து நம்ம தம்பிலாம் வில்லுப்பாட்டு படிக்க போறாங்க. முத சரி வாழ்நாள் ஃபுல்லா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன். ஏன்னா இருக்க முடியல படிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும் ஐயா. நிச்சயமா பெரும் மதிப்பிற்குரிய அலுவலர்கள் எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து விடியகால பூசை கொடுத்தாலும் சந்தோஷமா இருந்து நமக்கு நேரத்தை கொடுத்து
வச்சிருக்காங்க பத்தியா? டிஎன்ஆர் லட்சுமி யூடியூப் சேனல் மூலமாக சரி நமக்கு அழகாகவே ஒளிப்பதிவு செய்து வரக்கூடிய அன்னார் அவர்கள் பேச்சுமுத்தன் அவர்களும் மட்டுமின்றி உங்கள் ஊர் கொடைவிழாவிலே சரி நெல்லுப்பாட்டு வைக்க வேண்டுமேயானால் அந்தந்த தெய்வங்களுக்கு அந்தந்த வரலாறு எங்களால் சிற்றறிவு கிணங்க படிப்போம் என்று சொல்லி சரி இசுட்டிங்காடு வேணுங்கிறவங்க நம்ம அண்ணாச்சிகிட்ட வாங்கிக்கிடலாம். எங்களுக்கு ஒரு திருநெல்வேலி பாளையங்கோட்டை பெருமாள்புரம் பக்கத்துல. ஆமா எங்க போறியா? அம்மால வந்து ஊர்ல வந்து வைக்கணுமா? எண்ணிக்காச்சு அதுக்குள்ள பிடிக்க மாட்டோமா? ஸ்பெஷல் பஸ் நிறைய போதுமா? இருங்க அந்த அயான மாறிக்கு அப்படி அண்ணாருடைய விரும்புகள் வருத்தனவர்களும் சரி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று சொல்லி முத்தையம் பெருமாளாகப்பட்டவர் சரி ஆயர்வாடிக்கணி எப்படி வராங்க? எப்படி 400 வயது சென்ற நரைத்ததோரு கிளவியவோ 100 வயது சென்ற கொண்டு வந்த கிளவியவோ அக்கா தங்கச்சி 8 பேரும் பூலோகத்துக்கு போவோம். ஆற வழியில சரி நல்லா கவனிக்கணும். 8 பேரும் பிறந்திருக்கா. இந்த முதல்ல பிறந்தவ காளி, 2வது பிறந்தவ நம்ம மாறி, 3வது பிறந்தவ முப்படாதி. சொல்லுதான முப்படாதி. எங்க அக்கா தங்கச்சி மாதிரிலாம் வாங்க நடந்தே வந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் இழப்பாரி உட்கார்ந்துட்டு போவோம். எக்கா உட்கார்ந்தா வீடு வேணும்ல. சரி எங்க அம்மையான முப்படாதி என்ன பண்ணதா பாருங்க. அக்கா மாறி காளியோட என்ன பாருங்க நம்ம இருக்க முடியும். மாறி சன்னதிக்குள்ள வடக்கு முகமா முப்படாரி அம்மன் ஒரு அம்மா இருப்பா. அந்த முப்படாரி அக்கா தங்கச்சி கூட்டி கொண்டு வந்து அந்த காட்டுக்குள்ள என்ன பண்ண பாருங்க. தங்கத்தால கோட்டை கோட்டை அக்கா தங்கச்சி 8 பேரும் தங்க கோட்டையில உட்கார வச்சிருக்காங்க முப்படாதி. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போக வேண்டிய பூலோகத்துக்கு. அவன் இந்த கோட்டை அழகான கோட்டையா இருக்கு. அப்போ 103 சிவலிங்கம் வேணும். கண்டிப்பா ஆண்டவன் 103 சிவலிங்கத்தை வாங்கி கொண்டு அந்த கோட்டையில முப்படாதி அம்மன் போட்ட கோட்டைக்கு பேர் தான் முப்புற கோட்டை. அந்த முப்புற கோட்டையில 103 சிவலிங்கத்தையும் வைத்து பூஜை செய்தால் சரி ஒரு நாள் தினமதியில தேவாதி தேவர்கள் சரி சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்ய அந்த திருப்பநல்ல அபிஷேகம் செய்ய பாலமுதத்தை கடைகிறார்கள். சரி வார வழியில முப்படாதி அம்மா உட்கார்ந்திருக்க முப்புற கோட்டை. எப்படி வராங்க? பால் குடத்தை கடைஞ்சுக்கிட்டு ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா முப்புற கோட்டை போக வேணும். தேவாதி தேவர்கள் ஏலோலம் பாடி சுமை தெரியாம பாட்டு பாடி முப்படாதி அம்மா கோட்டை வழியா வராங்க. சரி அப்பதான் அந்த முப்படாதி அம்மா பார்த்தா ஏ தேவர்களே இங்க சிவலிங்கம் 103 லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்துக்கு பாலத்தாங்க அபிஷேகம் பண்ணுவோம். அவ பால்கோட்டை பிடிக்கிட்டு தேவர்கள்ட்ட சரி லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுதா. சிவபெருமானுக்கு கைலாசத்துக்கு பால் போய் சேரல. சரி தேவர்களை பிடித்து முப்படாதி அம்மா முப்புற கோட்டைகளை வைக்க சிவபெருமான் கூப்பிடுதார். அண்ணனாகப்பட்ட மைப்புதார் கோபால கண்ணனை. சரி நான் ஆண்டியா வருவேன். நீங்க அரியா வரணும். சரி அரியும் சிவனும் மைத்துனரும் வராங்க. இந்த முப்புற கோட்டையை நம்ம அழிக்கணும். சரி முப்புற கோட்டையை அழிச்சாத்தான் 103 லிங்கம் இருக்கு வரைக்கும் அழிக்க முடியாது. என் நாராயணா என் மைத்துனா முப்புற கோட்டையை முப்படாதி கோட்டையை அழிச்சு 103 லிங்கத்தை வாங்கணும்னா நீங்க ஒரு ஜோதிடர் மாதிரி போங்க. சரி ஜோசியம் பார்க்கலையோ மாரியம்மா ஜோசியம் பார்க்கலையோ மாரியம்மா கலையோ மாரியம்மா ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ முப்படாதி ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ முப்படாதி ஜோசியம் பார்க்கலையோ. ஏ அம்மா அம்மா ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ பார்க்கலையோ யாரு? நம்ம நாராயணன் ஜோசியர் மாதிரி ரசம் பட்டு வராரு. சரி முப்படாதி அம்மா எங்க மாரியக்கா பத்திரகாளியக்கா என்ன தொண்டக்கு தொண்டங்கடாக்கா உங்களுக்கு வாரியோ நேரம் வந்துட்டு அதான் முடிய போது கவலைப்படாத. ஏப்பா இவ யாரு ஜோசியம் பார்க்க வராரு? நல்ல
நல்ல பழுத்த கிழவனா வராருடி. அவன்டி கிழவனா வர்றது யாரு? நம்ம பெருமாள் முப்பரா கோட்டை 103 லிங்கத்தை வாங்குறதுக்கு வராரு. ஆமா. ஏ முப்பராவி, என்ன இந்த கோட்டை பிரகாசமா இருக்கு. நீங்க யாரு தாத்தா? நான் தான் சிவபெருமான் மைத்துனர் நாராயணர் அவர் சொன்னாரா? எப்படி சொல்லுவாரு? சொன்னாதான் கண்டுபிடிச்சிருவாள்ல. ஆமா. இந்த 103 லிங்கத்தை எடுத்துட்டு வாங்க. சரி. என்கிட்ட உள்ள மந்திரத்தை சொல்லித்தாரு. ஆமா. இந்த ஆலமரத்து இலைகள் எல்லாம் விழுத்துக்கிறதுக்கு மந்திரம் சொல்லித்தாரு. சரி. மரத்தை உழுப்புதாரு பெருமாள். ஆமா. நாளை இலைகள்லாம் விழுந்துருச்சு. இந்த இலைய மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு மந்திரம் சொல்லித்தாரு. மாரியம்மாளும் காளியம்மாளும் விட்டாளா? வாங்கடி 103 லிங்கத்தையும் எடுத்து தாத்தாட்ட கொடுப்போம். கொடுத்துருவோம். மந்திரத்தை கத்துக்கிடுவோம். சரி. அம்மா அயமந்திரம் கத்துற மாரியம்மா 103 லிங்கத்தையும் வேகமா எடுக்கும் போது இந்த முப்புற கோட்டைக்கு சொந்தக்காரி முப்படாது என்ன பண்ண தெரியுமா? அம்மா 2 சிவலிங்கத்தையும் அக்கா தங்கச்சி எடுத்துட்டு ஓடுதால. சரி. இந்த சிவலிங்கம் முப்பது கோட்டெல்லாம் அழிஞ்சு போயிடும். 2 லிங்கத்தை எடுத்து வாழ்க்கையிலே கடவாய்க்கிலே ஒதுக்குகிறார். ஒதுக்க இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் வாராராம். சரி. 101 லிங்கத்தை எடுத்துக்கொண்டு மைத்திரர் பெருமான் சிவன் கதை கொடுத்தாரு. கொடுத்தாச்சு. இந்த வேறு என்னதாங்க? மாப்பிள்ள 103 லிங்கம் கொடுத்தேன். ஆமா. இங்க 101 தான் இருக்கு. ரெண்ட காணுமே. நல்லா பாருங்க மச்சான், எங்க பாருங்க. மாப்பிள்ள 101 லிங்கம் தான் இருக்கு. வாங்க 2 பேரும் கைலாசத்தோட்டு இந்த முப்பது கோட்டைக்கு போவோம். ஆமா. அரியாகவும் பெருமாள் வர சிவன் வந்து ஆண்டியாக இருக்க. சிவன் கைத்தட்ட அரி சிரிக்க முப்புறம் தான் எரியுதம்மா. ரெண்டு லிங்கமும் 2 முகமாகவே மலைக்குது. ஆமா. 3 முகமாக இருப்பதனால இவருக்கு முப்பிடாரி அம்மன் பக்கத்துல முப்பிடாரி இருக்கா. சரி. பிடாரினா தலை. இவருக்கு 3 பிடாரி இருப்பனால இவருக்கு பேரு முப்பிடாரி. ஆமா. முப்பிடாரி அம்மா என்ன ஒரு முகத்தோட வந்து தேடி நாங்க 8 பேர்ல 7 பேர் ஒரு முகத்தோட இருக்கோம். ஆமா. அதுதான் முப்பிடாரி அம்மனுக்கு அழகு 3 முகம் தான். ஆமா.